ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பு போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக்கும் கீதாவுக்கும் அடுத்த நாள் காலையில் கல்யாணம்னு சொல்லி அபிராமி வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் குடும்பத்தோடு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு துங்கா வந்துட்டு போனதுலேருந்து கீதாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த துங்கானால கண்டிப்பாக நமக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட வந்து நர்ஸ் சக்தி வந்து எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க. எந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க ஏன் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, நல்ல விலைக்கு இங்கே இதை யாருமே கேட்கல, நம்ம மட்டும்தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நேராக துங்காவை போய் மீட் பண்ணுறாங்க. துங்காட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு கீதா கிடச்சிட்டா, அவள் ஒரு நர்ஸு வீட்டில் இருக்கிற, அவளை தானே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் யார் என்ன அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையே இல்லாத விஷயம், உங்களுக்கு தேவையான ஆளை நான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அவளை பத்திரமா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் கேட்டோன்னே துங்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. வண்டியை விடுங்களா அந்த நர்ஸ் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நர்ஸெல்லாம் அடித்து போட்டுட்டு தீபாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்கான நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லா உண்மையும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொன்னோன்னே, அங்கே நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்ட் சரவணன் இருக்கார். என்னம்மா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், என்கிட்ட தான் தீபா சிங்கர் எங்கள் வீட்டில் தான் சார் இருந்தாங்க, அவங்க ரொம்பவே சுயநிலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே சரவணனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா உன்னை தேடி தான் நாங்கள் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோமே, ஆமாம், ஆனால் என்ன அந்த ரவுடிகளோட ஆளுங்க நீங்கன்னு நினச்சிட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு சார், என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு பிராய்ச்சித்தரமாக இப்போ நீங்கள் தீபா மேடமாக கண்டுபிடிங்க, முதல்ல கார்த்திக் சார்கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிலில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ கார்த்திக்கும் கீதாவுக்கும் ரகசியமாக கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இந்த விஷயம் கார்த்திக்கும் தெரியாது, கீதாவுக்கும் தெரியாது. ரொம்பவே சீக்கிரட்டாக வந்து பார்த்திங்கன்னா அபிராமி இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம், லாஸ்ட் மினிட்ல தெரிஞ்சால் கார்த்தியால் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அபிராமி இப்படி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பூஜைக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சரவணன் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. சரவணனோட ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து அட்டன் பண்ணல. சரவணன் மீண்டும் கால் பண்ணிட்டே இருந்தோன்னே கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே கால் அட்டன் பண்ணிடுறாரு. கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா ஒரு நிமிஷம் பூஜை அப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடறாரு. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நேரம் அந்த துங்கா வந்துட்டு தீபாவோட கதையவே முடிச்சிருப்பான். இப்போது இங்கே இருக்கிறவ இவ யாருன்ற உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவளை அடித்து துரத்தி விட்ருவாங்க. அபிராமிக்கு உடம்பு சரியில்லாம இனிமேல் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் கீதா அப்படின்னோடனே தீபா வந்து படக்குன்னு திரும்புகிறாங்க. என்ன நீ திரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கீதாவும் வேறு வழியே இல்லாமல் ஆமாம் நான் தான் கீதான்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.